வந்து நம்ம நாட்டை தாண்டி வெளிநாட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்கோ, அதனால வந்து பிரைசஸ் இவ்வளவு ஃபிளக்சுவேஷன் இருக்கோங்கிற ஒரு கேள்வியுமே வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின் பேசிக்ஸ். பட் நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அது நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற ஃபேக்டர்ஸ்னால பிரைஸ் இன்க்ரீஸோ பிரைஸ் டிக்ரீஸோ ஆகுது. பட் கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் சேஃப் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஆர்பிஐ ஆகட்டும், மற்ற கண்ட்ரீஸுடைய சென்ட்ரல் பேங்க்ஸாக இருக்கட்டும், அதை தான் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மோடாக எடுத்துட்டு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு பேக்கிங்காக வச்சிருப்பாங்க. 73ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் வந்து கோல்டுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிட்டு நாங்கள் டாலர் வந்து நாங்கள் பிரிண்ட் அடிச்சுப்போம், அதுக்கு பேக்கிங்காக கோல்டெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா கரன்சிங்கிறது ஃபியட் மணி, எவ்வளோ வேணுமோ பிரிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ கோல்டுக்கான ஒரு தேவை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி, இப்போ உக்ரைன் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எக்கனாமி சைடில் ஒரு ஏற்படுத்தினதுனால எந்த கரன்சி வீக் ஆயிருமோ இல்லை ப்ராப்ளம் ஆகும்